நமஸ்காரம் மை டியர் வியூவர்ஸ். என் மண்ணியோட ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன் முருங்கைக்காய் அவியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வெக்கேஷனில் எங்கள் அக்கா வாரத்தில் உண்டான 1 கிலோ பக்கத்தில் முருங்கைக்காய் வீட்டில் உண்டானதே கொண்டு வந்திருந்தா. ஸோ அதை நம்ம எப்படி சாம்பாரில் மட்டும் போட்டு தீர்க்க முடியாதுன்னு சொன்னப்போ தான் மண்ணி இந்த ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன் பண்ணால். தோல் கடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் தனியாக அப்படி எடுத்து நம்ம பண்ணோம். தோலோடு சேர்ந்து நம்ம கட் பண்ணோன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மெத்தடில் பண்ணோம். இந்த க்ளீனிங் மட்டும்தான் இதில் கொஞ்சம் ஒரு வேலை. மற்றபடி ப்ரிப்ரேஷனெல்லாம் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ அவுட்டர் போர்ஷன் எல்லாம் மாற்றின இந்த முருங்கைக்காவை நம்ம மஞ்சள் பொடியும் தண்ணியும் போட்டு குக்கரில் நல்லா வெந்து எடுத்துட்டுருக்கோம். அதோடு அரைக்கிறதுக்கு 1 மூடி தேங்காய், 6 செவந்த மிளகா மாற்றி வச்சுட்டுருக்கோம். இப்போ இந்த வேக வச்ச முருங்கைக்காயை நம்ம ஆப்பையாலேயே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இதோட இந்த தேங்காய் மிளகா அரைச்சதையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணால் டேஸ்ட்டுக்கு ஒரு 2 பல் பூண்டு வச்சு அரைச்சால்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதில் அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிக்குன்னா 2 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சா இன்னும் வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் பிரிஞ்சு போயிடும். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, சிவந்த மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்போட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா செவக்கனை வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த குழம்பு சாப்பிட்றப்போ இந்த நடுவில் இந்த தேங்காய் கடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. இதை தாளிப்போட சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா சாப்பிடும்போது நல்ல வாசனையாக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.